வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு இன்ஸ்டன்ட்டா ஜிலேபி செய்ய போறோம். ஒரே 10-15 நிமிஷத்துல நம்ம ஜிலேபி செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே ஈஸியா செய்யலாம். உங்களுக்கு இமிடியேட்டா ஜிலேபி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து செய்யுங்க, சூப்பரா வரும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முழுசா வீடியோ பார்த்துட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்ஸ்டன்ட்டா ஜிலேபி செய்ய போறோம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதுல 100 கிராம் மைதா எடுத்துக்கலாம். இந்த பவுல்ல போட்டுருவோம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியான அளவு சோடா எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இதை 50 ml தயிர் ஊற்றிக்கலாம். 80 ml தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம செஞ்சுருக்கிற அளவு கரெக்டாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் பத்தாமல் போச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நம்ம தயிர் எதுக்கு போட்டிருக்கோம்னா, நம்ம இது புளிப்பு வரணும். சோடாவும் தயிரும் அதுக்காக தான் போட்டிருக்கோம். நம்ம முன்னாடி ஒரு நாள் முன்னாடி நம்ம இதை மாதிரி கரைச்சி வச்சோம்னா நம்ம சோடா தயிர் தேவையில்லை. நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால தான் சோடா தயிர் போட்டிருக்கோம். இப்போ புளிச்சு வரணும், இமீடியட்டாக செய்யணுன்றதுக்காக தான் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணி மாதிரி இருக்க வேண்டாம். நான் காட்டுறேன், அந்த திட்டத்தில் நீங்கள் செய்யுங்க. இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஜிலேபி வந்து எல்லோ கலர் இருக்குது, அதனால் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இதை நல்லா கலர்ஃபுல்லாக மாறி வருது பாருங்கள். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணது போதுங்க. பாருங்கள், இந்த திட்டத்தில் நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி இறங்கணும். ரொம்ப ஸ்பீடாக இறங்கக்கூடாது, கொஞ்சம் இறங்காமல் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இறங்கினா போதும். இப்போ அடுத்து என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணோம். நம்ம ஜிலேபி ஊற வைக்கிறதுக்காக 250 கிராம் சுகர் போட்டுடலாம். இந்த பாத்திரத்தில் 100 ml தண்ணி ஊற்றிக்கலாம். நான் சொல்கிற இதே அளவு செய்யுங்க, கரெக்டாக வரும் உங்களுக்கு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி பொறுமையாக கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். பாருங்க, இப்போ கொதி வர ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி நல்லா கொதி வரட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. பாருங்க எவ்வளோ சூப்பராக கொதி வந்துட்டு இருக்குது. இந்த சுகர் சிரப்பு கம்பி பதம், ஒரே இலை பாக்கம் அப்படிலாம் கிடையாது. கொதி வர ஆரம்பிச்சதுலேருந்து 2 நிமிஷம் கொதிச்சா போதும், கரெக்டாக வந்துடும். நம்ம இந்த ஜிலேபி இன்ஸ்டண்ட்டாக இம்மீடியட்டாக செய்கிறதுனால ஜிலேபி வந்து புளிப்பு இருக்காது. அதனால் நம்ம இந்த ஒரு பாதி லெமனோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அது எடுத்துருக்கோம். இது இதில் பிழிஞ்சு விடலாம். நம்ம இந்த லெமன் எதுக்காக போடுறோன்னா, நம்ம கொஞ்சம் புளிப்புத்தன்மை வர்றதுக்காக. அது கூடவே இந்த ஜிலேபி நல்லா ஷைனிங் வரும், அதுக்காக தான் இந்த லெமன் போட்டிருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இதை நம்ம. இப்போ இந்த சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம சுகர் சிரப்பு. இது கொதி வர ஆரம்பிச்சதுலேருந்து 2 நிமிஷம் கொதி வர வச்சா போதும், இந்த சுகர் சிரப் ரெடி ஆகிடும். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம ஜிலேபி சுற்றுறதுக்கு, அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேறு மாதிரி கடாய் வச்சிங்களன்னா அது வந்து குழியாக இருக்கும். அந்த ஜிலேபி சுற்றுறப்போ ஃபினிஷிங் நல்லா வராது. அதனால் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரியே பார்த்து ஒரு பாத்திரம் வைங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பேனில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் முழுசாக ஊற்ற வேண்டாம், பாதியோட கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த எண்ணெய் சூடேறி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ஜிலேபி சுற்றுறதுக்கு ஒரு கோன் ரெடி பண்ணோம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. காலையில் வாங்கின பால் பாக்கெட் இருக்குது. இந்த பால் பாக்கெட் வச்சு நம்ம கோன் ரெடி பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு சைடு மேல் பக்கம் கட் பண்ணிவிடுவோம். முழுசாக கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணால் போதும். பாருங்கள், கட் ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா ஷார்ப்பாக வச்சுடுங்க. இதை இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி ஷார்ப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நம்ம சின்னதாக கட் பண்ணுவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணோம். இந்த சைஸ் போதும். இப்போ இதை கட் பண்ணிடலாம். போதும். பாருங்கள், இந்த சைஸ் கட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண பால் பாக்கெட்டில் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து அந்த நம்ம ரெடி பண்ண மாவை எடுத்து இந்த பாக்கெட்டுக்குள்ளே ஊற்றுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அப்போ தான் நம்ம ஜிலேபி சுற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 2 கரண்டி அளவு போட்டு இப்போ அதை நம்ம அப்படியே சுற்றிடுவோம். மேல் பக்கம் அப்படியே ஃபோல்ட் பண்ணி அந்த பால் பாக்கெட்டை மேல் பக்கம் நீங்கள் முறுக்குனீங்களா டைட் ஆகிடும். பாருங்கள், இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணால் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இறங்குது. பாருங்கள், இந்த மாதிரி இறங்குது. இப்போது எண்ணெய் சூடு ஏறினோடனே நம்ம ஜிலேபி சுற்றி எடுத்துருவோம். ஆயில் நல்லா சூடேறி வந்திருக்குங்க. பாருங்கள், ரொம்பவே நல்லா சூடேறி இருக்குது. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் நம்ம இந்த ஜிலேபி சுற்றணும். இப்போ நம்ம ஜிலேபி சுற்றிடலாம். இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றிட்டு போங்க. அது ஜாயிண்ட்டாக சுற்றிட்டு போங்க, அப்போ தான் அது உங்களுக்கு கரெக்டாக வரும்.
நம்ம கடையிலலாம் வாங்கினீங்கன்னா ரவுண்டாக சுற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த ஷேப் நம்மளுக்கு இப்போ வராதிங்க. நம்ம பால் பாக்கெட்டில் செஞ்சுருக்கோம். கரெக்டான சைஸ் கோன் கிடையாது நம்மக்கிட்ட. அவங்க வந்து துணி வச்சு செய்வாங்க. அதனால் அது ரொம்பவே சூப்பராக வரும். நம்ம வீட்டில் செய்கிறதுனால கொஞ்சம் ஷேப் மாதிரி தான் வரும். நமக்கு ஜிலேபி ஷேப் முக்கியம் இல்லை, ஜிலேபி டேஸ்ட்டு தான் முக்கியம். அதனால் நமக்கு இஷ்டம் வர்ற ஷேப்பில் நம்ம சுற்றி ஜிலேபி சாப்பிடுவோம். இது நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுப்போம். நம்ம பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்துட்டுருக்கு. எல்லாம் ஒரே மாதிரி கலராக மாறும். அப்போது நம்ம இதை எடுத்துருவோம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ சூப்பராக அந்த ஜிலேபி ரெடியாக வந்துட்டுருக்குன்ட்டு. காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்கள். இந்த ஜிலேபிலாம் ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் எடுத்து நம்ம சுகர் சிரப்பில் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சு எடுப்போம். நம்ம ரெடி பண்ணி வச்ச சக்கரை பாகு ரெடியாக இருக்குது. அது லைட்டு வெதுவெதுப்பு இருக்கணும். அந்த டைமில் நீங்கள் நம்ம செஞ்ச ஜிலேபி அதில் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு திருப்பி விட்டு ஊற போட்டு எடுத்தோம்னா ரெடி ஆகிடுச்சு ஜிலேபி. நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டுருவோம். அவ்வளோதாங்க, சூப்பராக ஜிலேபி ரெடி ஆகிடுச்சு. நம்ம மிச்சம் இருக்கிற ஜிலேபியெல்லாம் இதே மாதிரி சுற்றி எடுத்துருவோம். அடுத்த பேட்ச் சுற்றி எடுத்துருவோம். நம்ம செஞ்சுருக்கிற ஜிலேபி ஒரு 15லேருந்து 20 பீஸ் கிட்ட வரும். இந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக நான் சொன்ன மெஜர்மெண்ட்டை போட்டு செய்யுங்க. நம்ம சுகர் சிரப்லேருந்து எல்லாமே ஒரு மெஜர்மெண்ட் சொல்லியிருக்கோம். அதே மெஜர்மெண்ட் செஞ்சிங்கன்னா கரெக்டாக வரும். உங்களுக்கு எதுவுமே வேஸ்ட் ஆகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம மொத்த ஜிலேபியும் சுற்றி முடிச்சாச்சுங்க. இதுதான் ஃபைனலாக சுற்றிட்டுருக்குறோம். ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஜிலேபி செஞ்சுருக்கோம் 15 மினிட்ஸில். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சக்கரை பாகில் ஊறின ஜிலேபி எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுருவோம். நம்ம ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஊறினா போதும். அதுவே ஜாஸ்தி தான். அதுக்கு மேலே ஊறினா ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். வாவ், ஃபேண்டாஸ்டிக்கான இன்ஸ்டண்ட்டாக செஞ்ச ஜிலேபி ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. 15 நிமிஷம் உங்கள்கிட்ட இருந்தால் போதும், இந்த ஜிலேபி ரெடி பண்ணிடலாங்க. இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய வீடியோஸ் நான் போட ரெடியாக இருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.